ஆக்சிலேட்டர் கட் ஆயிடுச்சு. ஹேண்டில்லேருந்து வந்துருச்சு. ஹலோ மக்களே, நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். ரொம்ப நாள் கழித்து ஒரு ட்ரிப்பு போகிறோங்க நம்ம டீசல் புல்லட்டில். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:59 ஆகுதுங்க. நைட்டு 12 மணிக்கு நம்ம வந்து இப்போ நம்ம மீட்டப் பாயிண்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து செங்கல்பட்டு டோலுங்க. சாரிம்மா, இடம் இல்லைம்மா, வைக்க முடியாதும்மா, சாரி. நம்ம வந்து செங்கல்பட்டு டோல் போகிறோங்க. செங்கல்பட்டு டோலில் தான் வந்து எல்லாருமே மீட்டப் பண்ணுறோம். அங்கேருந்து அப்படியே வந்து நம்ம வந்து ஜவ்வாது ஹில்ஸ் போகிறோங்க. ஏன் இவ்வளோ சீக்கிரம் கிளம்புறோன்னா, கூகுள் மேப்பில் நார்மலான பைக்கில் வந்து ஒரு 5 மணி நேரம் காட்டுச்சு. நம்ம பைக்கில் எப்படி ஆகும்னு உங்களுக்கே தெரியும். அதனால் ஒரு 7 மணி நேரம் கேப் போட்டு அப்படியே போகிறோம். காலையில் எல்லோரும் ஒரு 7 மணிக்கு அங்கே எல்லோரும் மீட் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற மாதிரி ஒரு பிளானுங்க. நிறையா லக்கேஜ் வேறு கட்டியிருக்கேன் பின்னாடி. அப்படியே வேறு. ஹாய், இது என்னோடய நண்பர்கள் சென்னையிலேருந்து. அங்கே மீட்டப் வரவங்கெல்லாம் கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் வந்து வாங்கிட்டு போயிட்டுருக்கேன். இன்றைக்கி வண்டி துடைக்கும் போது ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்து நான் பார்த்தேன். அந்த ப்ராப்ளம் என்னென்னா, பின்னாடி வீல்லேருந்து ஒரு சவுண்டு வந்துச்சு. அது எனக்கு தெரிஞ்சு பேரிங் சவுண்டு மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீசல் புல்லட் நண்பர்கள்லாம் சொன்னாங்க. அதை நம்ம மெக்கானிக்கிட்ட காட்டினேன். ஆனால் வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் கடல்லாம் மூடிடுச்சு. அதனால் வந்து இப்போ மாற்ற முடியல. ஸோ அதை பேரிங் நாய்ஸோடு தான் வந்து அப்படியே நான் இந்த ட்ரிப்பு போகிறேன். இந்த ட்ரிப்பு கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா மொத்தம் 200 கிலோமீட்டருங்க. 1 வே. 2 வே பார்த்திங்கன்னா 400 கிலோமீட்டர் கிட்ட வருதுங்க. பெட்ரோல் போடலான்ட்ருக்கோம். மறைமலை நகர் வந்திருக்கோங்க. டேங்க் ஃபில் பண்ணிடுங்க. டீசலு இன்னும் கொஞ்சம் போடுங்கண்ணா. எல்லாம் ஏடா கூடமாக தாங்க வராங்க. ஒரு டிசிப்ளினே இல்லை. பயமாக இருக்குது ஓட்டுறதுக்கு. இல்லை நம்மளுக்கு வயசாகிடுச்சா என்னன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த ட்ரிப்பில் போகிறதுலே வந்து எந்த தான் இருக்கிறதுலே கம்மி ஸ்பீடில் போகிற வண்டின்னு நினைக்கிறேன். அருமையாக போகுதுங்க வண்டி. 70 அப்படியே நிப்பாட்டி அப்படியே போகலாம் போல். இப்போ 65 தான் போகிறேன். ஆனால் 70 அப்படியே நிப்பாட்டி போகலாம் போல், டிராஃபிக்கே இல்லைன்னா. இத்தனைக்கும் நம்ம வண்டி 5 HP தான். அட்டை கலப்புறாரு. இதில் ரோஷன் சாரும் ஜவஹர் சாரும் அவங்க 2 பேர் வண்டியும் வந்து ரிப்பேருங்க. ரோஷன் சார் வண்டி வந்து பார்த்திங்கன்னா 6 HP கம்பெனி டீசலு. ஜவஹர் சார் வந்து நம்ம மாதிரி தான், ஆனால் 6 HP வண்டி என்டோஸ்மெண்ட் டீசலு. அதுவும் பார்த்திங்கன்னா வந்து ரிப்பேராக இருக்குது. அவர் வந்து 5 ஸ்பீட் கியர் மாற்றினார். 5 ஸ்பீட் கியர் மாற்றினார் அவருங்க. அது 5 ஸ்பீடில் வந்து சரியாக அந்த கியர் பாக்ஸ்லேருந்துலாம் ஆயில் லீக் ஆகுது. அதனால் வந்து அவர் திரும்பி ரெடி பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி ரோஷன் சார் வண்டி பார்த்திங்கன்னா கிளச்சு, பெல்லு அதெல்லாம் ஃபுல்லாகவே போயிடுச்சான். ஸோ அது வந்து ரெடி பண்ண கொடுத்துருக்காரு. ஸோ அவங்களாம் பார்த்திங்கன்னா ட்ரிப்பு யூஸ்வலாக நான்லாம் அந்த நிலமையில் இருந்தேன்னா வந்திருக்க மாட்டேன். ஆனால் இப்படியும் இந்த நிலமையிலையும் வராங்கன்னா பெரிய விஷயங்க. வேறு ஒரு வண்டி எடுத்துகிட்டு வராங்க, பெட்ரோல் வண்டியை. போய் பார்த்தா தான் தெரியும். இப்படி தான் சொல்லியிருக்காங்க. நம்ம போய் பார்த்தா தெரியும் என்னென்ன வண்டியில் வராங்கன்னு. டோல் பிளாஸா கிட்ட வந்துட்டோங்க. டைம் பார்த்திங்கன்னா 12:40 ஆகுது. 12:45 தான் அங்கே வந்து வர சொன்னாங்க. நம்ம வந்து 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துட்டோம். ஸோ பெரிய விஷயம் தான். எப்படி இருக்கீங்க? அப்படியே வந்துட்டேன் சார், அவ்வளோதான். அப்படியே ஓட்டு வந்துட்டேன். எப்படி இருக்கீங்க சார்? முடி பயங்கரம் சார், பயங்கரம் வளர்ந்துருச்சு. அப்புறம் ஐயோ, எப்படி திறந்து வச்சிருந்தீங்களா? ஓ, அப்படியே நல்ல காஸ்ட்லி மொபைல். எனக்கு பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. ஓகே சார்.
Hi, I'm Jawar. Roshan. கேட்கவே இல்லை சார். Navalo. இவங்க டீசல் வண்டி எல்லாருமே. உங்கள் பேர்? Akilan. அகிலன். சென்னையிலேருந்து வந்திருக்காரு அகிலன். இவர் வந்து கம்பெனி டீசலு. ராமு சார் 7.5 HP. இது வந்து 8.5 HPங்க. புது என்ஜின் போட்டிருக்காரு. வண்டி செம்மையாக ரெடி பண்ணியிருக்காருங்க. செம்மையாக ரெடி பண்ணியிருக்காரு, சூப்பராக. இவங்க ரெண்டும் பெட்ரோல் வண்டி. 1 மணிக்கு கிளம்ப வேண்டியது, 1:17 தான் கிளம்புறோம். செங்கல்பட்டு, அதாவது பரனூர் டாலில் இருக்கும். இவ்வளோ நேரம் நின்னோம் பாருங்களேன், அப்படியே வேர்த்திருச்சுங்க ஃபுல்லாக. ரொம்ப நேரம் நின்று பேசி வண்டியை பற்றி தான் ஃபுல்லாக பேசிகிட்டு இருந்தோம். சார் ஒரு நல்ல ஃபீலிங். இவ்வளோ நேரம் ஜவஹர் சார் வண்டியில் லைட் எரியல. முன்னாடி டிஸ்கவர் இருக்குல்ல, அவர் வந்து லைட் எரியல. இப்போ தான் வந்து எரியுது. ஏதோ லூஸ் கான்டாக்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். செம்ம பவர்ஃபுல்லாக இருக்குது அவர் லைட்டு. அதாவது ஃபஸ்ட்டு வந்து ராமு சார் போவாங்களாம், அதுக்கப்புறம் வந்து அகிலன் சார், அதுக்கப்புறம் ஜவஹர் சார், அதுக்கப்புறம் நான், எனக்கு பின்னாடி வந்து ரோஷன் ப்ரோ, அவர் பின்னாடி வந்து ஜோதி சார். செம்ம சவுண்டுங்க அது. ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வருது, அதனால் எல்லாம் அப்படியே நின்ட்டாங்க. பாம்பே இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. இங்கேருந்து கொடைக்கானல் போன பாருங்க, ஃபுல் புகை தான். டீசல் புகை. இப்போ திரும்பி அதே மாதிரி இவ்வளோ நாளில் வந்து நம்ம வண்டி பின்னாடி இருக்கவங்களுக்கு தான் வந்து புகை பயங்கரமாக இருக்கும். இப்போ வந்து முன்னாடி டீசல் பல்ப் போகிறனால ஃபுல் புகை தான் நம்மளுக்கு. செங்கல்பட்டுலேருந்து பயங்கர டிராஃபிக்னாங்க. இந்த இடம் தான் ஏதோ ரோடு ஒர்க்காக என்னன்னு தெரியல, ஃபுல்லாகவே டிராஃபிக் இருக்குன்னாங்க. டிராஃபிக்லேயே நம்ம வண்டி செத்துருவார். கிளச்செல்லாம் சூடாகி சாவடிக்கும் நம்மளை. கிளச் பிளேட் வர மாட்டிருக்கோம், எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னு தெரில. ஜோதி சார் வந்து பின்னாடி மீட்டியாரோட டெயில் லேம்ப்பு 2 போட்டிருக்காரு. எல்லாமே அவரே டிசைன் பண்ணி. ஒரு ஆக்சிடெண்ட் போலங்க, ஏதோ பிரேக் டவுன். ஒரு மேட்டை போட்டு இந்த சவுண்டை பாருங்களேன். ராமு சார் வண்டியில் செம்மையாக இருக்குது. டக்க 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 அது மாதிரி ஒரு கட்டாயி வருது அந்த பீட்டு. ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி ஒரு டீ பிரேக் எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். கொஞ்ச நேரம் நின்றுட்டு பேசும்போது லைட்டாக தூக்கம் வந்துச்சு, ஆனால் இப்போ அந்த தூக்கம் இல்லை. ஆனால் கண்டிப்பாக வருங்க. 2 to 3 இல்லை 3 to 4லாம், அந்த 2 to 4 மணி சரியான தூக்கம் வரும். அந்த டைம் வந்து எப்படி பாஸ் பண்ண போகிறோன்னு தெரில. டைம் பார்த்திங்கன்னா 2:20 ஆகுதுங்க. நானும் ராமு சாரும் வந்துட்டோம். இப்போ மற்றவங்களுக்காக வெயிட்டிங்கு. அகிலன் சார் வந்துட்டார். எல்லாம் வந்தாச்சு. மக்களே, டைம் பார்த்திங்கன்னா 2:48 ஆகுது. பிரபுன்னு ஒருத்தர் வந்து திருச்சியிலேருந்து வராரு. அவரும் டீசல் புல்லட் ரைடர் தான். அவர் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை ரீச் ஆகிட்டாராம்.
இப்போ தான் அங்கே ஆர்டரில் போகிறோம் ரொம்ப நேரம் கழிச்சு. எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க இந்த சவுண்டெல்லாம் பார்க்கும்போது. ஆக்சுவலாக ஐயோ கட் ஆயிடுச்சுங்க. ஆக்சிலேட்டர் கட் ஆயிடுச்சு. இதுலேருந்து அவுந்துருச்சு, ஹேண்டில்லேருந்து அவுந்துருச்சு. சார் அப்படியே இழுத்துட்டு போயிடலாம் சார். நான் அந்த நல்ல ஸ்பாட்டு கிடச்சிதுங்க. இந்த ஸ்பாட்டில் தான் வந்து கேபிளை மாற்றணும், ஆக்சிலேட்டர் கேபிள். நான் எடுத்துகிட்டு வந்தது பார்த்திங்கன்னா பெட்ரோல் புல்லட்டோடது. அது வந்து செட் ஆகலை. ஜோதி சாரு, ரோஷன் ப்ரோ, ஜவஹர் சாரு எல்லாருமே ஒரு கை கொடுத்தாங்கங்க. அகிலன் ப்ரோ சான்ஸே இல்லைங்க. சூப்பராக ரெடி பண்ணோம். டைம் ஆனால் நல்லா லேட் ஆகிடுச்சு. டைம் 4 மணி ஆகுதுங்க. 1 hour இங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம் இந்த ஆக்சிலேட்டர் கேபிள் கட்டுக்கு ஆனதுலேருந்து. நான் மாற்றணே நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் இப்படி ஆகிடுச்சு. முதல்ல பெட்ரோல் புல்லட்டோட கேபிள் மாற்றி பார்த்தோம், அதுக்கு லென்த்தே பார்த்தல. அதுக்கப்புறம் இவர்கிட்ட ராமு சார்கிட்ட வந்து அந்த இன்னர் மட்டும் இருந்தது. அப்புறம் அதை எடுத்து மாற்றணும். என் வண்டி டவுன் ஆகும்னு நான் நினைக்கவே இல்லைங்க. ரோஷன் ப்ரோ வந்து இந்த வண்டியில் வந்திருக்காருங்க, ஹண்டர் 350. அப்புறம் பயங்கரமாக குளிருதுங்க. சம்மரில் இப்படி குளிருது அவசியமாக இருக்குது. இன்னும் போலூருக்கு வந்து 50 கிலோமீட்டர் என்னமோ இருக்குது. வந்தவாசிக்கு வந்து 2 கிலோமீட்டர் இருக்குது. இதுதான் ரோஷன் பிரதர். அவரும் வச்சுருக்காரு டீசல் புல்லட்டு. ஆனால் வண்டி வந்து ரிப்பேராக இருக்குது இப்போது. சில டைம் 60 போகுது, சில டைம் 70 வரைக்கும் போகுது. என்னன்னே புரிஞ்சிக்க முடியல இந்த என்ஜினை. திண்டிவனம், போலூர், வந்தவாசி வந்துட்டோம். ஆமாம், டைம் 6:45 ஆகுதுங்க. இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டோம். ஒரு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டோம். செம்ம தூக்கம் வந்துச்சு. ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ தான் வந்து கிளம்புறோம். மகேந்திரன் சாரும் சங்கர் பிரதரும் வந்து 60 கிலோமீட்டர் தான் இருக்கான் அவங்களுக்கு, ஜவ்வாது ஹில்ஸு. நம்மளுக்கும் அதே டிஸ்டன்ஸ் தான். ஆனால் நம்ம வண்டி சுத்தமாக பிக்கப்பே இல்லை. மேடெல்லாம் ஏறினுச்சுன்னா அப்படியே 40 தான் வருது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிரபு வர ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு 3 மணிக்கே வந்துட்டார் அவர். எங்களுக்கு எப்போது அந்த
கேபிள் கட் ஆகிற கொஞ்சம் நேரம் முன்னாடியிலேருந்தே அவர் வந்து அங்கே வந்துட்டார். தூங்கிட்டீங்களா? அவர் போயிட்டாரு. நம்ம போவோம். நம்ம வண்டி தான் இருக்குல்ல ஸ்லோ. எப்படி இருக்கீங்க? எப்போ எத்தனை மணிக்கு வந்தீங்க? 4 மணிக்கா? பா, ஃபாஸ்ட்டாக வந்துட்டீங்க போல். எவ்வளோ இப்போ ஆவரேஜ் ஸ்பீட் எவ்வளோ? 9 மணிக்கா? 11 மணிக்கு? பரவாயில்ல. எவ்வளோ கிலோமீட்டர் அங்கேருந்து? பரவாயில்ல, அதே ஃபாஸ்ட்டாக தான் வந்திருக்கீங்க. மலை ஏற ஆரம்பிக்க போகிறோங்க. இன்னும் 40 கிலோமீட்டர் வந்து காட்டுது கரெக்டாக இங்கேருந்து. மலை ஏற போகிறோம். அழகாக இருக்குங்க இந்த இடம். சூப்பர். தென்னை மரமும் வயலும் மலையும் பா செம்ம. ரோட்டில் ஒருத்தர் டீசல் புல்லட் வச்சு நின்றுருந்தார். அப்படியே பார்க்குறாரு எல்லாரையும். எல்லாம் டீசல் புல்லட்டாகவே போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதான் ஒரு தம்ஸ் அப் காட்டினேன் அவருக்கு. ஜமுனா மரத்தூர் 33 கிலோமீட்டர் காட்டுது. வந்துருச்சுங்க ஃபாரஸ்ட் ஏரியா. இதுலேருந்து ஃபாரஸ்ட் செக் போஸ்ட். யாரும் எதுவும் கேட்கல. காஞ்சி தான் போயிருக்கு செடியெல்லாம். நல்லா வெயில் அடிச்சிருக்கு. கீழெல்லாம் நல்லா வெயில். மேலே எப்படி இருக்குன்னே தெரில. பிக்கப் ஆனால் ரொம்ப கம்மியாக இருக்குது வண்டியில்.
7.5 HP போது பாருங்கள் பவர். அதுதான் 7.5 HPயோட பவர். அசால்ட்டு. ஜவஹர் சார் ஆடிட்டே போகிறாருங்க. ஜாலியாக ஆடிட்டே போகிறாரு. அங்கே பாருங்களேன். இன்னும் 13 கிலோமீட்டர் இருக்குங்க. டைம் பார்த்தீங்கன்னா 8:22 ஆகுது. 13 கிலோமீட்டர்னால் இன்னும் ஒரு 8:40 8:45 போயிடலாம்னு நினைக்கிறேன். நம்ம வண்டி பாருங்களேன், இப்படி ஆடவே ஆடாது. இப்போ எப்படி ஆடிட்டுருக்கு. அது ஃபோக்கு டைட் வைக்கணும்னு நினைக்கிறேன். நல்லா ஸ்டெடியாக போகும். இப்போ பாருங்கள் எப்படி ஆடுதுன்னு. இன்னும் 5 கிலோமீட்டர் தாங்க, கிட்ட வந்துட்டோம். அழகாக இருக்கு அந்த பூ, சூப்பராக இருக்கு. நல்லா சாப்பிட்டாங்க. இங்கே தான் சாந்தி மெஸ். இப்போ ரூம் போக போகிறோம். பீமன் அருவி ஃபால்ஸ். எப்போ வந்தீங்க? ஓ, சாப்பிட்டீங்களா? ஹாய் சார், வாங்க வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க பிரதர்? நல்லா இருக்கேன். பார்ப்போங்க வாங்க. வாவ், லேக்கு பக்கத்துலேயே ரூமுங்க. சூப்பர். இதான் லேக்கு. நம்ம ரூம் இங்கே இருக்குது. ரூம் ஸ்டே
கொஞ்சம் வண்டி டீ சாப்பிட போயிருக்காங்க, இன்னும் வரல.